போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 ஃபேஸ் 1 கவுன்சிலிங்குடைய லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யார் யார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4க்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, எந்த கம்யூனிட்டி, எந்த ஜெண்டர் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக வந்து நான் இந்த கம்யூனிட்டி சார், இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வரேன், எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் விடவாக இருக்கேன், நான் வந்து எனக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா வேலை கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் டாப் ஸ்கோர் என்ன வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்காங்க, அதே மாதிரி லோயஸ்ட் ஸ்கோர் என்ன போட்டிருக்காங்க, எந்த கேட்டகரியில் அவங்க வந்து வேலையை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய லென்த்தி வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய கேட்டகரி அண்ட் கம்யூனிட்டி வைஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால அதை நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது ஓகே, நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது நமக்கு வேலை கன்ஃபார்ம். பட் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த டாப் ரேங்க்கில் வந்துடும். விஓ போஸ்டிங் எடுத்துருப்போம். ஒரு 420 வேகன்சிஸ் தான் விஓ கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் 1000 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த போஸ்டிங் சூஸ் பண்ண போகிறீங்க, அப்போ எவ்வளோ ரேங்க் எடுத்தால் தான் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வாங்கியிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து டைப்பிஸ்ட் போஸ்டிங் எடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 கவுன்சிலிங்குடைய விஏஓ, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், ஸோ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5800 வேகன்சிஸ் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வேகன்சிஸ்க்கு வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோனா இதுலேயும் கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டு தான் வந்து இருக்குது. ஸோ 5750 ப்ளஸ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து இருக்குது. ரேங்க் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ ஒரு 112 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5700 பக்கத்துலேயே வருது. சரிங்களா? ஸோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ வந்து டாப் ஸ்கோர் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா அவங்க டாப் ஸ்கோராக வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். புதுசாக பார்க்குற ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து டோட்டல் மார்க்கு. சரிங்களா? டோட்டல் மார்க்கு டிவைடட் பை 1.5 போட்டிங்கன்னா கொஷின்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம 200 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருப்போம். 300 மார்க்குக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 187 கொஷின் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அவர் எம்பிசி மேல் கேட்டகரி, எந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் கிடையாது. இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். அடுத்த செகண்ட் ரேங்க் பாருங்கள். அவர் வந்து அதர்ஸ்னால் ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கோட்டாவில் காம்ப்ளீட் பண்ணி அவர் பிஎஸ்டி மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை வச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் வந்திருக்கார். ஸோ அவருடைய நமக்கு தேவை இவரோட ஒரு கொஸ்டின் கம்மியாக போட்டிருக்கார், 186. ஸோ எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். நம்மளாம் ரிசர்வேஷன் நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். ஸோ அவங்க எனக்கு வந்து என்னுடைய எம்பிசிக்கு இதில் வர வேண்டாம், அதில் வர வேண்டாம், நான் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டால் நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போது யாரும் உங்களை தடுக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிற அவரோட ஒரு கொஸ்டின் கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி ஒரே மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 6, 7, 8, 9 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இந்த டாப் ரேங்க்கில் இருக்கிறவங்கள. ஸோ இந்த டேட்டாவை எப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குமா அப்படின்னா, ஸோ இப்போ வந்து சார் எனக்கு வந்து பிஎஸ்டிஎம் எம்பிசியில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு எனக்கு வந்து லோயஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒன்றும் தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் அதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணி ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய கடைசி ரேங்க்கு சார், ஓகே சார் எவ்வளோ கிடைச்சிருக்கு இந்த டேபிளை வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிக்ட் விடோ ஃபீமேலு எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 134.5 அப்படின்னா 89 சம்திங் கொஷின் போட்டிருக்கணும்னு வருது. சரியா? அதாவது 90 கொஷின்ஸ் போட்டவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. ஆனால் என்ன, அவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. சரிங்களா? நமக்கு காமனாக தெரிஞ்சது பிஎஸ்டிஎம் டிஸ்ட்ரிக்ட் விடோ இதுதான் சரி. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த வேரியேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 90 கொஷின்ஸ் போட்டவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு சார். ஆனால் அவங்க வந்து என்னவாக இருக்கணும், இந்த மாதிரி கம்யூனிட்டி இந்த ரிசர்வேஷனில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. சரிங்க சார், ஓகே, நான் வந்து இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி எம்பிசியாக இருக்கேன், பிசியாக இருக்கேன், என்னுடைய கம்யூனிட்டியில் இந்த கேட்டகரிக்கு லோயஸ்ட்டாக எவ்வளோ வந்து கிடச்சிருக்கு இந்த ஃபேஸ் 1 கவுன்சிலிங்கில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த ஒரு டேட்டாவை நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்னாலே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லிஸ்ட் வந்து 5790 கவுண்ட்டு. ஸோ 5789 வரும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு ரோவையும் ஆட் பண்ணி அது சொல்லுது.
5, 7, 8, 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரேங்க் அத்தனை ரேங்க் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பாருங்கள், ஓகே. ஸோ நான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மார்க்கையும் கொடுத்துருக்கேன். எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் மார்க் எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும் அப்படின்னா இதில் பாருங்கள், ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ பாருங்கள், ரேங்க்குமே வந்து நான் வந்து சேர்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ரேங்க் ஒன்று எங்கே இருக்குது, ஸோ இங்கே. சரிங்களா? அவர் என்னது எம்பிசி, அதுவும் இல்லாமல் ஃபீமேலாக மேலா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். மேல் கேட்டகரியில் வாங்கியிருக்கார். அவர் எடுத்த மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா 280.5. இதுதான் இருக்கிறதுல மேக்ஸிமம் மார்க்கு. சரிங்களா? டாப் 1உடைய ரேங்க்கு. அதே மாதிரி அவர் எவ்வளவு கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 187 கொஷின் போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஹையஸ்ட்டு, இது இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது லோயஸ்ட்டு. சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ, ரேங்க் எவ்வளோ, டாப் ரேங்க் 1 எடுத்திருக்காங்களா, எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க, எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? அவர் எந்த கம்யூனிட்டின்னு இருக்குது. சரிங்களா? இப்போது நமக்கு வந்து செகண்ட் ரேங்க் என்ன, செகண்ட் ரேங்க் வந்து 279 மார்க், 186 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி வைஸ் தெரியணும் சார். இப்போ எனக்கு வந்து நான் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்கோர் என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனாவது ரேங்க்கு, அதில் மேல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஃபீமேல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஜென்ரலாக. சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரி எந்த ஸ்பெஷல் இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஓவரால் ஜென்ரல் கேட்டகரியில் நான் ஓவரால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியில் வந்து என்ன ரேங்க் எடுத்திருக்காரு, டாப் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ரேங்க் வைஸ் செகண்ட் ரேங்க்கு. எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 279. எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்காங்க, 186 கொஷின் போட்டிருக்காங்க. இது மேல் கேண்டிடேட். இதே ஃபீமேலில் வந்து டாப் ஸ்கோரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் ஃபீமேலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்காங்க, 180 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்களுடைய மார்க் என்னது 270 மார்க்ஸ் இருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் ரேங்க் பாருங்கள் 88வது ரேங்க் இருக்காங்க. ரேங்க் எவ்வளவு, 88வது ரேங்க். சரிங்களா? ஃபீமேலில் டாப் ரேங்க் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88வது ரேங்க் தான் டாப் ரேங்க். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டாவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து எம்பிசியில் பார்க்குறேன். எம்பிசியில் வந்து டாப் ஸ்கோரர் யார் சார், எம்பிசியில் டாப் ஸ்கோரர் ஃபஸ்ட் ரேங்க் தான். சரிங்களா? அதே மாதிரி இது மேல், ஃபீமேல் எவ்வளோ சார் எம்பிசி வந்து டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க, 13வது ரேங்க் எடுத்திருக்காங்க. சரி, பொண்ணுங்க எவ்வளோ சார் மார்க்கு, டாப் ரேங்க் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த 13வது ரேங்க் எடுத்தவங்க எவ்வளோ கொஷின் போட்டிருக்காங்க, 183 கொஷின்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தான், கம்மி தான். சரிங்களா? 2 கொஷின் 3 கொஷின் அந்த வேரியேஷன் தான் வரும். ஸோ 183 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய மார்க் என்ன, 274.5 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அவங்களுடைய மார்க் ஃபீமேல் கேண்டிடேட்டோடது. சரிங்களா? சரிங்க சார். லோயஸ்ட் வந்து எம்பிசியில் யாருக்கு சார் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 90 கொஷின் போட்டவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. சரிங்களா? 135 அவங்களாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. அது யார், அவங்களுடைய ரேங்க் என்ன சார்னா 6,25,720. சரிங்களா? இதே மாதிரி ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா 123 கொஷின் போட்டவங்களுக்கும் வேலை கிடச்சி, சரி மேலில் வந்து 123 கொஷின் போட்டவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. சரிங்களா? அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, 184 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரேங்க் என்ன, 1,83,598 ரேங்க் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆனால் அவங்க ஸ்பெஷல் கேட்டகரி வருவாங்க. அதாவது தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம ஓவராலாக தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ உங்களுக்காக நம்ம வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் விட்டுட்டு நம்ம எல்லா கேட்டகரியும் விட்டுட்டு இப்போ நமக்கு வந்து சார் நான் வந்து ஜென்ரல், நான் வந்து வேறு எதுலேயுமே வர போகிறது கிடையாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரலில் மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கக்கூடியது பர்டிகுலர் கம்யூனிட்டி, அவங்களுக்கு வந்து எந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் கிடையாது, பிஎஸ்டியும் கிடையாது, ஒரு டிஸ்ட்ரிபியூட் வீடோ கிடையாது, எதுவும் ஊனமுற்றவர்கள் அந்த கேட்டகரி, மாற்றுத்திறனாளிகள் அவங்க அந்த கேட்டகரியிலையும் வராதவங்க. சரிங்களா? ஸோ அவங்களுடைய டாப் ரேங்க் வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ பிஎஸ்டியும் நடக்கல. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது எம்பிசியில் டாப் ஸ்கோரர் யார் அப்படின்னா அதே ஸ்டூடெண்ட் தான், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவது தான் 187. சரிங்களா? அதே மாதிரி லோயஸ்ட்
இப்போ ஃபஸ்ட்லேருந்தே வருவோம், பிசிலேருந்து வருவோம். பிசியில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் ஓகே, நான் மறைக்கிறனாலும் ஸோ கம்மி பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, பிசி, எம்பிசி, அதர்ஸு, அதாவது ஜென்ரல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியுடைய ஜென்ரல் கேட்டகரியில் டாப் ஸ்கோரர் எவ்வளோ மார்க் எடுத்து உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, அதே மாதிரி லோயஸ்ட்டு மார்க், ரேங்க்கு, கொஷின்ஸு என்ன போட்டிருந்தா வேலை கிடச்சிருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் வந்து எனக்கு எந்த வித ஸ்பெஷல் கேட்டகரி, நான் எம்பிசி அவ்வளோதான், நான் வந்து தமிழ் மீடியம் படித்தவனும் கிடையாது, எனக்கு வந்து வேறு எந்த ரிசர்வேஷன் எடுக்க முடியாது அப்படின்னா, ஒரு ஆணாக இருக்கக்கூடிய நான் எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கணும். எம்பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக நீங்கள் 167 கொஷின் போட்டிருந்தால் மட்டும்தான் வேலைக்கு போயிருக்க முடியும். ஜென்ரல் கேட்டகரி எம்பிசியில் ஜென்ரல் சரிங்களா, கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷனில் ஜென்ரலில் வந்து நீங்கள் 250 மார்க் எடுத்தவங்க இதில் வேலை வாங்கியிருக்காங்க. பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், எந்த வேரியேஷன் கிடையாது. உங்களுக்கு வந்து 2 மார்க் 1 மார்க் கம்மியாகும், ஒரு கொஷின் கம்மியாகும்னா கிடையாது சரிங்களா. அதே மாதிரி அதர்ஸ், அதாவது ஜென்ரல் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறவங்களும் ஒரு 167 போட்டிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரைக்கும் வேலை கிடச்சிருக்கு சரிங்களா. மேல்லையும் 167 போட்டிருக்கிறவங்க வரைக்கும் வேலை கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அதே மாதிரி பிசிலையும் மேல் ஃபீமேல் 167 தான். அப்போ கட் ஆஃப் என்ன நம்ம சொல்லலாம், 167 கொஷின்ஸ் போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு சரிங்களா. எல்லா கம்யூனிட்டிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் பாருங்கள், எஸ்சிலையும் 164 மேலு, 164 ஃபீமேல், 2 பேர்த்தையுமே 164 வந்து எடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடச்சிருக்கு. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் சரிங்களா. எஸ்சிஏவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 161 கொஷின்ஸ் சரிங்களா, அது எடுத்தவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. ஃபீமேலில் வந்து 162 பண்ணவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. புரியுதா? மினிமம் இதுதான் வந்து அப்போ கட் ஆஃபாக நம்ம வந்து வைக்கக்கூடிய மார்க். இந்த மார்க் எடுத்திருந்தால் வேலை கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் போடணும், 167 ப்ளஸ் கொஷின் போடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் வந்து கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டாப் ஸ்கோரரோட ரேங்க்கு இந்த பக்கம் இருக்குது. இவ்வளோ எடுத்தவங்க, இவ்வளோ தான் இந்த கம்யூனிட்டியில் டாப் ரேங்க், நான் வந்து டாப் ரேங்க் வாங்கணும், நான் வந்து என்னுடைய கேட்டகரியில் டாப் ரேங்க் வாங்கினா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா. இப்போ நான் எம்பிசி சார், பிஎஸ்டிஎம்மில் எம்பிசியில் ஜென்ரல் அவ்வளோதான் சரிங்களா. மேல் ஃபீமேல் எவ்வளோ சார் டாப் ஸ்கோர் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பக்கம் சரிங்களா. மேக்ஸிமம் கொஷின்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கிறது அங்கே தெரியும் சரிங்களா. மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து 187 போட்டிருந்தா தான் எம்பிசியில் டாப் ஸ்கோர் அவங்க, அவர் தான் ஃபஸ்ட் மார்க். பெண்களில் 183 போட்டிருந்தா தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்க முடியும் சரிங்களா. இது புரியுது இல்லையா. அதே மாதிரி பிசியில் பார்த்துங்க 184 போட்டிருக்காங்க சரிங்களா, மேல் ஃபீமேல் 2 பேருமே. பிசிஎம்மில் பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து மினிமம் வந்து 160 இருக்குது. பிசிஎம் முஸ்லீம் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து 160 கொஷின்ஸ் போட்டிருந்தாலே வேலை கிடச்சிருக்கும். டாப் ஸ்கோர் என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா 178 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க சார், 178 179 போட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து வேறு என்ன பார்க்கணும், அதர்ஸில் வந்து டாப் ஸ்கோரர் யார் சார் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்காங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி நான் சொல்கிறது, அதாவது ஓப்பன் கோட்டாவில் ஜென்ரல் தான், அவங்க வந்து பிஎஸ்சிஎம்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 180 போட்டிருந்தா உங்களுக்கு வந்து ஃபீமேலுக்கு டாப் ஸ்கோரு சரிங்களா. அதே மாதிரி மேலுக்கு 173 தான் டாப் ஸ்கோர் வந்து கொஷின்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 183 டாப் ஸ்கோர் போட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி எஸ்சிஏவில் வந்து 180 வரைக்கும் டாப் ஸ்கோர் போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் நான் டாப் ஸ்கோர் வாங்கணும்னு சொன்னால் இதுதான் வந்து ரேஞ்ச். எஸ்டியில் பாருங்கள் 170 தான் டாப் ஸ்கோரு சரிங்களா. 167 வந்து ஃபீமேலில் ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்க சார், இப்போ கட் ஆஃப் வைஸ் நான் வந்து இந்த பர்டிகுலரான ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது இந்த சைடு இருக்குது, நீங்கள் இதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். இதுதான் இவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருந்தேன். கொஷின் வைஸ் வேணும்னா இது, மார்க் வைஸ் வேணும்னா இங்கே இருக்குது சரிங்களா. அவங்க எந்த ரேங்க்கில் எடுத்தவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருக்கு, லோயஸ்ட் ரேங்க் அப்படிங்கிறது இங்கே இருக்குது சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் படிக்கணும்னா பர்டிகுலர் கம்யூனிட்டி சார் என்ன அப்படிங்கிறத வந்து டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு ஆள் வரீங்க அப்படின்னா, எஸ்டியில் இருக்கிறவங்க 155 எடுத்திருந்தால் வேலை கிடச்சிருக்கும் சரிங்களா. சரி ஓகே சார், நான் இப்போ பிஎஸ்டிஎம் கேட்டகரியில் வரேன் சார். இப்போ எனக்கு என்ன இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், பிஎஸ்டிஎம்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிஎஸ்டிஎம் மட்டும், வேறு எந்த கேட்டகரியும் நான் செலக்ட் பண்ணல, பிஎஸ்டிஎம் மட்டும் இருக்குது சரிங்களா. அதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன்.
ஓகே, பிஎஸ்டிஎம் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ பிஎஸ்டிஎம் செலக்ட் பண்ணால் பிஎஸ்டிஎம்மில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, இது அந்த கட் ஆஃப். பிஎஸ்டிஎம்மில் எடுத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் ஃபீமேலுக்கு 167, மேலுக்கு 167, பிசிஎம்மில் 160 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. எம்பிசியில் 167 பிஎஸ்டிஎம் கிடச்சிருக்கு. சரிங்களா, பெரிய வேரியேஷன் கிடையாது. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் 186 கொஷின். சரிங்களா, ஹையஸ்ட் ஸ்கோர் வேறு யாரும் பிஎஸ்டிஎம் இல்லை ஜென்ரல் கேட்டகரியில். சரிங்களா, மேல் மட்டும்தான் வர்றாங்க, வேறு யாரும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி எஸ்சியில் வந்து 164, எஸ்சிஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் 162, மேல் வந்து 162. எஸ்டிக்கு வந்து ஒரு மார்க் ஒரு கொஷின் கம்மியாக இருக்குது. சரிங்களா, ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்க்கும்போதும் பிஎஸ்டிஎம் நம்ம பார்க்கும்போது ஒன்று கம்மியாக இருக்குது. 155 பார்த்தோமா, இப்போ 154 இருக்குது, அவ்வளோதான். சரியா, இவ்வளோ மார்க் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம்மில் பெரிய வேரியேஷன் இல்லை. சரியா, பிஎஸ்டிஎம்மில் நிறைய கேட்டகரி இருக்குது. பிஎஸ்டிஎம் வித் டெஸ்டியூட் விடோவாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், ஸோ டெஸ்டியூட் விடோவாக இருக்கீங்க சார், எனக்கு வந்து எவ்வளோ மார்க் இருந்தால் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோங்க. ஃபீமேல் பொண்ணுங்க படிக்கிறவங்க, ஸோ விதவைகளாக இருக்காங்க அப்படின்னா பிசியில் 138 எடுத்தால் கிடைக்கும். பிசிஎம்மில் 132, எம்பிசியில் 137. சரிங்களா, கொஷின்ஸ் நான் சொல்கிறது எஸ்சியில் 133 கொஷின்ஸ் போட்டிருக்கணும். ஓகே, எஸ்சிஏவில் வந்து பார்த்திங்கன்னா 89 கொஷின்ஸ், அதாவது 90 கொஷின்ஸ் போட்டிருக்கணும். எஸ்டியில் வந்து 91 கொஷின்ஸ் போட்டவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. சரிங்களா, பிஎஸ்டிஎம்மோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சரியா, இது தெரிஞ்சுக்கோங்க. தென் மீது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி தான். ஸோ நிறைய கேட்டகரி இருக்குது, நான் இந்த பர்டிகுலர் கேட்டகரி வரேன் அப்படிங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை சார் நான் வந்து பிஎஸ்டிலாம் கிடையாது, நான் வெறும் டெஸ்டியூட் விடோ மட்டும்தான் சார், எனக்கு வந்து பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்றவங்க என்ன மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸ்பெஷல் கேட்டகரியில் டெஸ்டியூட் விடோ மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஃபீமேல் பிசியில் இருக்கிறவங்க 137, பிசிஎம்மில் 119. சரிங்களா, எம்பிசியில் 136, எஸ்சியில் 130 கொஷின்ஸ் போட்டிருக்கணும். சரிங்களா, அதே மாதிரி எஸ்சிஏவில் 145 கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. மினிமம் எடுத்தவங்க இதுதான் கட் ஆஃப், இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னும் எனக்கு வந்து காது கேட்காது சார், நான் அந்த கேட்டகரியில் இருக்கேன், கண்ணு தெரியாதவன் இருக்கேன் சார். இப்போ ஹெச்ஹெச் அப்படிங்கிறது காது கேட்காதவங்க. சரிங்களா, ஸோ அந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க. சரியா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டா இப்போ இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹார்ட் இயரிங் அவங்களுக்கான கேட்டகரி. ஸோ மேல் ஃபீமேலில் வந்து 144 கொஷின்ஸ் போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு. பிசிஎம்மில் 133, அதே மாதிரி எம்பிசியில் வந்து 130 கொஷின்ஸ் போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரியில் 155 போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்சியில் மேல் 153, எஸ்சியில் 137 கொஷின் போட்டவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி விஷன் குறைபாடு இருக்கிறவங்க, சரிங்களா, எல்வின்னு இருக்கும், இன்னும் நிறைய கேட்டகரி இருக்குது, அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு 138, அதே மாதிரி 133 வரைக்கும் எஸ்சிஏவில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் உங்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்பீங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் நான் கொடுக்குறேன், பிஎஸ்டிஎம்லாம் எதுவும் நான் செலக்ட் பண்ணல. எக்ஸ் சர்வீஸ் மேனில் பிஎஸ்டிஎம்லாம் இருக்குது இந்த கேட்டகரியில். பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதே மாதிரி பிஎஸ்டிஎம், டிடபிள்யூ. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வெறும் பிஎஸ்டி மட்டும் இருக்கிறவங்க என்ன, இதெல்லாம் நான் முதலே சொல்லிட்டேன். சரிங்களா, ஓப்பன் கேண்டிடேட் மட்டும் என்னங்கிறதும் சொல்லியாச்சு. சரிங்களா, இப்போ நான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும் சார் நான் வந்து அப்படிங்கிறவங்க பாருங்கள். சரிங்களா, எவ்வளோ எடுத்திருந்தா கிடச்சிருக்கும். மேல் 128, பிசிஎம்மில் 103, எம்பிசியில் 127, அதர்ஸ் ஜென்ரல் கேட்டகரியில் 142. சரிங்களா, எஸ்சிஏவில் 111 கொஷின், எஸ்சியில் வந்து 106 கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தா எக்ஸ் சர்வீஸ் மேன் கிடச்சிருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன்னா 10th வரைக்கும் தமிழ் மீடியம் சார், பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் பிஎஸ்டிஎம் இங்கே இருக்குது பாருங்கள். சரியா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியில் 130, ஓகே, பிசிஎம்மில் 99, எம்பிசியில் 127, எஸ்சியில் 110, எஸ்சியில் 117, எஸ்டியில் 115 கொஷின்ஸ் வந்து போட்டவங்களுக்கு
கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக என்ன இன்ஃபர்மேஷன் கேட்பீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்லாம் இல்லை சார், நான் வந்து எப்படி காம்படேட்டிவ் எந்த கட் ஆஃப் இப்போ வந்து நான் எய்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா படிக்கிறதுக்கு அப்படின்னா இந்த கட் ஆஃப் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஜென்ரல் கட் ஆஃப். ஓகேங்களா? ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஜென்ரல் கட் ஆஃப் நான் வச்சுருக்கேன். பிஎஸ்டிஎம்லாம் இங்கே நான் இன்க்ளூட் பண்ணலை. ஜென்ரலாக இவ்வளோ மார்க் எடுத்தவங்க தான் வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் வச்சுருக்கேன். சரிங்களா? எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 167. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபைனல் கட் ஆஃபாக நீங்கள் வச்சுக்கலாம். எஸ்டியாக இருந்தால் 155 இந்த இது வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஎஸ்சி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ மார்க்ஸ் சார் போடணும் அப்படின்னா 167க்கு மேலே போட்டிருக்கணும். இது வந்து ஒரு 10,000 வேக்கன்சிஸ். இப்போ வந்த வேக்கன்சி எவ்வளவு? 10,000 வேக்கன்சிஸ் வந்தது. இப்போ நான் பார்த்துருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட், விஏஓ இதுக்கெல்லாம் தான் இதில் ஒரு 5,800 6,000 வேக்கன்சிஸ் கிட்ட வந்திருக்கும். இந்த வேக்கன்சிஸ்க்கு இவ்வளோ மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அடுத்து வந்து இவ்வளவு வேக்கன்சிஸ் இருந்தால் தான் இந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? இதே ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக வரணும், மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு காம்படிஷன் இருக்குது. இந்த பிஎஸ்டியை மட்டும் சார் வைக்கிறேன், பிஎஸ்டியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனலாக ஒரு வாட்டி நீங்கள் நோட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட அதே மார்க்ஸ் தான் வந்து வருது. சரிங்களா? 167, இது வந்து 160, எம்பிசிக்கு 167. ஸோ அந்த மார்க் தான், எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை. ஸோ 160 ப்ளஸ் அப்படிங்கிறது ரொம்ப மினிமம் மார்க். சரிங்களா? மினிமம் கொஷின்ஸு. ஸோ 175 அப்படிங்கிறது சேஃபர் சைடு. சரியா? அப்கமிங் எக்ஸாம்ஸு படிக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேட்டாவை பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த அளவுக்கு நம்ம படிச்சுட்ருக்கோம், நம்மளுடைய ஸ்கோர் என்னவா வரப்போகுது, எப்படி நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது வேக்கன்சிஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டைப்பிஸ்ட்லாம் எடுத்து காமிக்கல. இதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கும் இருக்குது. சரியா? நீங்கள் அந்த டேட்டாவை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்க்கலாம். நான் இப்போ காமிச்சிருக்கிறது எல்லாமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ விஏஓ போஸ்டிங்கான கட் ஆஃப் ரேஞ்சு மட்டும் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ எப்படி தான் பார்க்கணும், என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேக்கன்சிஸ்க்கு மட்டும்தான் நான் இப்போ இதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஒரு 15,000 வேக்கன்சிஸ் வருதுன்னா இது கம்மியாகலாம். சரிங்களா? கொஞ்சம் மார்க்ஸ் வந்து கம்மியாகலாம், எடுத்திருந்தாவே போதும் அப்படின்னு தோணும். பட் வேக்கன்சிஸ் கம்மியாகிடுச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், 5,000 வேக்கன்சிஸ் தான் சார் வருது, ஒரு 6,000 தான் சார் கொடுக்குறாங்க ஒட்டு மொத்தமாகவே, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் எல்லாமே சேர்த்து. அப்படின்னா விஏஓவில் வந்து ஒரு 200 தான் வருது, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு 2,500 தான் வருது. அப்படின்னா இதில் பாதி ஆகும். அப்போ கட் ஆஃப் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த கீழே மினிமம் மார்க்ஸ் கொஷின்ஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ எடுத்தவங்களுக்குலாம் கிடைக்காது, நிறைய மார்க் போடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி கொஷினோட லெவல் இது எல்லாமே இருக்குது. பட் எப்படி எந்த கொஷின் கேட்டாலும் நான் இவ்வளோ மார்க் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துருங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே? டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், வீடியோ கிளாஸ் இது எல்லாமே நம்ம அதிகமான டீம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 8681859181. உங்களுக்கு புக்ஸு அதே மாதிரி டெஸ்ட் சீரியஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.